அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நெய் கொஞ்சம் நேரம் நல்லா காய வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையும் ஒன்றா போட்டு அது ரெண்டையும் கொஞ்சம் நேரம் நெய்யில் ஃப்ரை பண்ணணும். லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. தனியாக பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. திரும்ப அதே பாத்திரத்தில் சேமியாவை வந்து அதில் போட்டு திரும்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு வறுக்கிறோம். பாசிப்பருப்பு கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் இல்லை, இருந்துச்சுன்னா போடலாம். பாசிப்பருப்பையும் அதே மாதிரி நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து பால் காய வைக்க போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் பால், அப்ராக்சிமேட்லி ஒரு 3-4 பேர்த்துக்கு வேணும்னா ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றி அதை நல்லா காய வச்சு அதில் வந்து நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு சேமியா ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். பாலில் ரெண்டையும் வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்துடுச்சு. அதில் வந்து நம்ம சுகர் போடணும். சுகர் நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். சுகர் அதில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் இதில் போட போகிறோம். முந்திரி பருப்பு திராட்சையும் இதில் போட்டு அதோட ஏலக்காய் பொடியும் அதில் தூவிட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு கீழே இறக்கி வச்சுட்டா சேமியா பாயசம் ரெடி.